டிடி, அர்ஜுன் கூட வெளியே போயிட்டு வந்து பிரைட்டா இருப்பேன்னு பார்த்தா இப்படி டல்லா உட்கார்ந்திருக்க. அம்மா, அவளே சரியான மொக்க வாங்கிட்டு வந்திருக்கா. ஏ டிடி, என்னாச்சு? அட போங்கம்மா, மாம்ஸ் அங்கேயும் போய் அந்த பவித்ராவை பத்தி தான் பெருசா பேசிட்டு இருக்கான். அங்கேயுமா? ஆமாமா, அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுவே பவி வந்திருந்தா இத பத்தி அப்படி சொல்லிருப்பா இப்படி சொல்லிருப்பான்னு அவளை பத்தியே பேசுறான். ஏண்டி, நீ உனக்கு தெரிஞ்சது எதையாவது சொல்ல வேண்டியதானே? எனக்கு தான் அதை பத்தி எதுவும் தெரியாதே. மாம்ஸ் பாட்டுக்கு கண்ட கண்ட வெளிநாட்டு பேரெல்லாம் சொல்லி பீஸா தெரியுமா வான்கோழி தெரியுமாங்கறான். எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாதுமா. ஹே டிடி, அது பீஸா வான்கோழி இல்ல, பிக்காசோ வான்கோ. டேய், நீ வேற சும்மா இருடா. அவளே டென்ஷனா இருக்கா, இப்ப போய் அவளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்க. டிடி, இந்த விஷயத்துல ஓ மேலதான் தப்பே. நீ இங்க இருந்து போகும்போதே ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கணும். போகும்போதே 4 பெயிண்டர் பத்தி படிச்சுட்டு சும்மா அடிச்சு விட்டுருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. அந்த பவிய விட நீ பெஸ்டா 4 பெயிண்டிங் வரைஞ்சிட்டு போய் என் அண்ணன் கிட்ட காட்டு, இதெல்லாம் சால்வ் ஆகிடும். அட போ அர்ச்சனா, எனக்கு இந்த பெயிண்டிங் எல்லாம் வரவே வராது. வேற என்ன தாண்டி வரும் உனக்கு? கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டே இருக்க. சிஸ்டர், இப்போ நீ எதுக்கு கவலைப்படுற? இப்போ உனக்கு பெயிண்டிங் வராது, அதான உன் பிரச்சனை. நான் வர வைக்கிறேன். எப்படி நந்து? AI இருக்க பயமேன். என்னடா உளற? மதர், 6 மணி நேரத்துல ஓவியர் ஆவது எப்படின்னு ஒரு AI கோர்ஸ் இருக்கு. அத படிச்சாலே போதும், ஈஸியா பெயிண்டர் ஆயிடலாம். ஏண்டா 6 மணி நேரத்திலே ஆயிடலாமா? அஃப்கோர்ஸ் அத்த. நந்து, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க? ஏன் அர்ச்சனா, ஓவர் நைட்ல பரதநாட்டியம் கத்துக்கிட்டு நம்ம ஊர்ல ஹீரோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணலையா? ஆரம்பிச்சிட்டான் இவன் சினிமா கதை. மதர், சினிமா தான் பல பேருக்கு பல ஐடியாவை கொடுத்துருக்கு. படத்தை பார்த்து பேங்க கொள்ளையடிச்சவன்லாம் இருக்கான், அதனால சாதாரணமா எடுத்துக்காதீங்க. டிடி, நீ மட்டும் அந்த AI கோர்ஸ படிச்ச அப்புறம் அர்ஜுன் பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி பல பெயிண்டிங்க உருவாக்க முடியும். நிஜமாவா சொல்ற? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும் டிடி. என் கூட வா, அர்ஜுனே பார்த்து மிரள்ற அளவுக்கு உன்னை ஒரு சிறந்த ஓவியரா மாத்தி காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தா போதும், பவித்ரா வரைஞ்சதெல்லாம் ஒரு பெயிண்டிங்கே இல்லைன்னு அர்ஜுனே உன்னை பாராட்டி தள்ளிடுவான். அட வா டிடி. அட வாங்குறல்ல. ஜோதி, உன் பையன் கொஞ்சம் கிறுக்க மாதிரி பேசினாலும் பெரிய மூலக்காரன் தான். பின்ன ஏன் பிள்ளையாச்சு, என்ன மாதிரி தான் இருப்பான். சாரி அர்ஜுன், உன்னை ஒரு நாளும் இப்படி அவாய்ட் பண்ற நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. ஆனா சரிதாத் அப்படி பேசினதுக்கு அப்புறம் என்னால வேற எதுவும் செய்ய முடியல. இப்போவும் நான் உன்னை விட்டு விலகி போறது நீயே என்கிட்ட நெருங்கி வருவன்ற நம்பிக்கையில தான் அர்ஜுன். தயவு செஞ்சு என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத அர்ஜுன். உன் மனசு கஷ்டப்படுறத என்னைக்குமே என் மனசை ஏத்துக்காது, அதான் உண்மை. அர்ஜுன் கூட பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவன் பெயிண்டிங் கூட என்ன பேசிட்டு இருக்க? என்ன மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா? என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் அர்ஜுன் கிட்ட பேச மாட்டேங்கிற? அப்படிலாம் இல்ல பாட்டி, பிசினஸ் டென்ஷனால தான் தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. இதுல எந்நேரமும் அர்ஜுன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியுமா?
அதான் பாட்டி, நான் அர்ஜுன் கூட எக்ஸிபிஷனுக்கு போகல. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா பொய் சொல்லவும் கத்துக்கிட்ட. உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தவ. உன்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாம செஞ்சதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ அர்ஜுன் அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு நீயே சொல்லு. உன்னைதான் கேக்குறேன். அர்ஜுனே என்னை தேடி வரணும்னு தான் பாட்டி. நான் அர்ஜுன் கிட்ட இருந்து விலக விலக அவனே என்னை தேடி வருவான்ல, அதுக்காக தான் பாட்டி நான் இப்படி கஷ்டப்பட்டு அவனை அவாய்ட் பண்றேன். கிட்ட இருக்கிறப்போ நம்ம கண்டுக்காம விடுற எத்தனையோ விஷயங்கள் நம்மளை விட்டு எட்டி போறப்பதான் அது எவ்வளோ முக்கியம்னு புரிய வரும். அதே மாதிரி அர்ஜுனுக்கு நான் அவன் வாழ்க்கையில எவ்வளோ முக்கியம்னு புரியணும்னா அதுக்கு இந்த தூரம் முக்கியம் பாட்டி. புரியுது பவி, நீ சொன்னது 100% உண்மைதான். ஏன்னா அது அனுபவிச்சு உணர்ந்தவனா. உங்க அம்மா என் கூட இருந்தப்போ அவளோட குறைகள் தான் தெரிஞ்சது. ஆனா அவ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவ இல்லாததே ஒரு பெரிய குறையா தோணுச்சு. சில நேரத்துல சின்ன சின்ன பிரிவுகள் தான் உறவை ஸ்ட்ராங் ஆக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்போ இப்போ நீ எடுத்திருக்க முடிவு எனக்கு சரின்னு தான் படுது. இப்பவே நீ அர்ஜுன் கிட்ட சரியா பேசாதது மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இது இப்படியே தொடர்ந்தா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற இடத்துக்கு அவன் வந்துருவான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு பாட்டி. அதனாலதான் என் மனசையே கல்லாக்கிக்கிட்டு இந்த கஷ்டத்தை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ண. நீ கவலைப்படாத பவி. இன்னைக்கு கசப்பா தெரியற விஷயம் நாளைக்கு நம்ம கவலை இல்லாம இருக்க உதவும். கண்டிப்பா அர்ஜுன் சீக்கிரமா என் மனசுல இருக்கிறது நீதான்னு சொல்லுவான். பவி, என்ன பவி சின்ன குழந்தை மாதிரி வானத்துல போற ஃப்ளைட்டை இப்படி பார்த்துட்டு இருக்க? சும்மாதான் அர்ஜுன். பொய் சொல்லாத. உன் மனசுல என்ன நினைச்சு அதை பார்த்துட்டு இருந்த நான் சொல்லட்டுமா? சின்ன வயசுல இருக்கிறப்போ நான் ஃப்ளைட்ல போற அன்னைக்கு நீ மாடிக்கு வந்து டாடா காட்டிட்டு இருந்தியே, அத நினைச்சுதானே பார்த்துட்டு இருந்த. என்ன நம்ம மனசுல நினைச்சத இவன் எப்படி கரெக்டா சொல்றான்னு பாக்குறியா? இததான் டெலிபதின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல அர்ஜுன். நீ சொல்ற மாதிரி எதையும் நான் நினைக்கல. நம்பிட்டேன். சரி அர்ஜுன், நான் கிளம்புறேன். பவி, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட சில விஷயங்களை பேசணும். ஆரம்பத்துல நான் உன்னை கொஞ்சம் இல்ல ஓவராவே ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு சாரி. எனக்காக பண்ண சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அன்பு இருக்குங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கல பவி. என்ன நினைச்சு செடிக்கு தண்ணி ஊத்துனதா சொன்ன, அது சில்லியா தெரிஞ்சது. எனக்காக தினமும் கோவில்ல விளக்கேத்துனதா சொன்ன, எனக்கு முட்டாள்தனமா தெரிஞ்சது. என்ன பார்க்காமையே என்ன வரைஞ்சதா சொன்ன, அது எனக்கு
இம்பாசிபிளா தெரிஞ்சது. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி எனக்கு தெரியாம நான் பார்க்காம விட்ட ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா பவி? அது நீ என் மேல வச்சிருந்த அஃபெக்ஷன். அத புரிஞ்சுக்காம தான் நீ எனக்காக செஞ்ச எல்லாத்தையும் நான் கிரிஞ்சுன்னு சொல்லி உன்னை காயப்படுத்திட்டேன். ஆனா லைஃப்ல நம்ம கிரிஞ்சுன்னு நினைக்கிற எத்தனையோ விஷயத்துக்கு பின்னாடி பெரிய அன்பு இருக்குங்கிறத நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன் பவி. நீ எனக்காக செஞ்ச எதுவுமே கிரிஞ்சு இல்ல, எல்லாமே உன் மனசுல இருந்த அன்புன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இத்தனை நாள் ஆயிடுச்சு பாரு. ஃபாரின்லயே படிச்சுட்டு வந்தனாலேயோ என்னவோ லைஃப்ல எல்லாத்தையும் ரொம்ப பிராக்டிக்கலா எடுத்து பழகிட்டேன். ஆனா இப்படி பிராக்டிக்கலா இருந்ததுனால நான் சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்றேனேன்னு எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னடா இவன் ஓவர் நைட்ல இப்படி மாறிட்டானேன்னு பாக்குறியா? நானா மாறல பவி, நீ எனக்காக செஞ்ச விஷயங்கள் தான் என்னை இப்படி மாத்திருச்சு. போதும் அர்ஜுன், எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு பேசலாம். சாரி அர்ஜுன், நீ மனசை விட்டு பேச வரப்போ அதை நின்னு கேட்டு சந்தோஷப்பட முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீ என்ன மன்னிச்சிரு. மாம்ஸ், மாம்ஸ், என்ன டிடி? இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க. பேப்பர். பேப்பர் தான், ஆனா வெறும் பேப்பர் இல்ல, கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா இறக்கி இருக்க பேப்பர். என்ன சொல்ற? நீயே பாரு மாம்ஸ். இந்த பெயிண்டிங்ல பாத்தியா, நீ அப்படியே ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்க. இதுல பாரு, பிரெஞ்சு மாடல் மாதிரி இருக்க. இது நம்ம ஒரு ஸ்டைல்ல செம்மையா இருக்கா? பாட்டி, நீங்க பாருங்க, நான் மாம்ஸ எப்படிலாம் வரைஞ்சிருக்கேன்னு. இதெல்லாம் நீயே வரைஞ்சியா டிடி? ஆமா பாட்டி. எப்படி வரைஞ்ச? கையில தான். அப்படின்னா மொக்க காமெடிலாம் அடிக்க மாட்டேன். இதெல்லாம் என் மனசுல இருந்து வரைஞ்சது. இதெல்லாம் மொக்க காமெடியா இருக்கு டிடி. கிண்டல் பண்ணாத மாம்ஸ். நீ எப்படி இருப்பனா என் மனசுல டவுன்லோட் பண்ணி அது அப்படியே என் கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்ச் பை இன்ச் பேப்பர்ல அப்படியே அப்லோட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு பாட்டி? நல்லா இருக்கு. இந்தா. என்ன மாம்ஸ், காலையில எனக்கு என்னமோ பெயிண்டிங் பத்தி எதுவுமே நாலேஜ் இல்லன்னு சொன்ன, ஒரே நாள்ல ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிட்டல, எப்படி? நல்லா இருக்கு. ஆனா இதுல ஜீவனே இல்ல. ஜீவனா? அது யாரு? ஜீவன்னா உயிர். அது நீ வரைஞ்ச எந்த பெயிண்டிங்லயுமே இல்ல. என்ன மாம்ஸ் நீ? பெயிண்டிங்ல எப்படி உயிர் இருக்கும்? இருக்கும். எப்படின்னு காட்டவா? பவி, நீ என்ன சில பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிட்டு இருந்தல்ல, அதை எடுத்துட்டு வா. எதுக்கு அர்ஜுன் அதெல்லாம்? எடுத்துட்டு வான்னு சொல்றல்ல. ஜீவன் எப்படி இருக்கும்னு கேட்டல்ல, அது எப்படி இருக்கும்னு இப்ப காட்டுறேன் பாரு.
இத பாத்தியா? இது என் 16 வயசுல எப்படி இருப்பேங்கிற மாதிரி பெயிண்டிங். இது நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனப்ப. இது நான் ஃபைனல் இயர் படிச்சப்போ. இது நான் ஊருக்கு வரப்போ. இது எல்லாமே பவி வரைஞ்ச பெயிண்டிங். அதுவும் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாம வரைஞ்ச பெயிண்டிங். இதுல ஒரு சோல் இருக்கு பாரு, அது உன் பெயிண்டிங்ல சுத்தமா இல்ல. நீ டிராயிங் கிளாஸ் கத்துக்கிட்டு வரைஞ்ச. பவித்ரா அவ ஆள் மனசுல இருந்ததை வரைஞ்சா. அதுதான் வித்தியாசம். இப்ப புரியுதா ஏன் உன் பெயிண்டிங்ல உயிர் இல்லைன்னு சொன்னேன்னு? போதும் மாம்ஸ், இப்ப என்ன? நான் வரைஞ்சது நல்லா இல்ல, அவ வரைஞ்சது நல்லா இருக்கு, அப்படிதானே? டிடி, ஏதோ அவனுக்கு தோணுன விஷயத்த சொன்னா அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இங்க பாரு டிடி, அன்னைக்கு நீ எனக்கு ஒரு கோட் ரெடி பண்ணி கொடுத்த பாத்தியா? அது நிஜமாலே சூப்பர். நானும் உன்னை பாராட்டினேன், ஏன்னா அதுதான் உன்னோட ஸ்கில். ஆனா இப்போ பவி நல்லா பெயிண்டிங் பண்றாங்கிறதுக்காக நீயும் ஒரு பெயிண்டிங்கோட வந்து நின்ன பாத்தியா? அப்படின்னா இதுல இருக்கிறது பெயிண்டிங்கா இல்ல பவிய ஜெயிக்கணுங்கிற போட்டியா? பவி பவியா இருக்கிறதுனாலதான் எனக்கு அவ்வளவு பிடிக்குது. அதே மாதிரி நீயும் நீயா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். தேவையில்லாம இதெல்லாம் ட்ரை பண்ணாத, ஓகேவா? போ மாம்ஸ், உனக்காக டைம் எடுத்து நான் ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு வந்தா நீ என்னையே குறை சொல்றல்ல? போ, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஏய் டிடி, ஏய் இத புடி பவி. என்ன அர்ச்சனா, இவ்வளவு நேரம் டிடி அந்த எல்லா பெயிண்டிங்கையும் காட்டி அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பால? கண்டிப்பா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப அந்த ஐடியாவை கொடுத்த என்ன கொஞ்சமாச்சும் பாராட்டலாமே. பாராட்டெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, தானா வரணும். ம்? உன்கிட்ட இருந்துதான் எதுவுமே வர மாட்டேங்குது. என்னது? ஐ மீன் பாராட்ட சொன்னேன். சரி விடு, நீ பாராட்டலன்னா என்ன? இப்போ டிடியே வந்து என்ன பாராட்டி தள்ள போறா பாரு. ஏய் டிடி, ஏய், ஏய், என்ன பண்ற? என்னடி பண்ற? ஏய், என்ன பண்ற? ஹேய், ஏன் இந்த வயலன்ஸ்? நீ அண்ணா கிட்ட பெயிண்டிங் காட்டுறேன்னு தானே போன, என்னாச்சு? போனேன், பெயிண்டிங்கையும் காட்டினேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு மாம்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னா? என் பெயிண்டிங்ல உயிரே இல்லையா. பெயிண்டிங்ல பெயிண்ட் தானே இருக்கும், உயிர் எப்படி இருக்கும்? அதேதான் நானும் கேட்டேன். ஆனா மாம்ஸ், அந்த பவி வரைஞ்ச பெயிண்டிங்ல தான் உயிர் இருக்கு. அவ வரைஞ்சது எல்லாத்தையும் காட்டி என்ன பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டான். அதுவும் அந்த பவித்ரா முன்னாடி. இதையெல்லாம் மாம் சொல்றப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? இதையெல்லாம் இவனாலதான், இவன் கொடுத்த ஐடியாவாலதான் எனக்கு இந்த அசிங்கம். ஹேய், நான் என்ன பண்றது? இதெல்லாம் பார்த்து அர்ஜுன் இம்ப்ரெஸ் ஆவான் தான் நினைச்சேன். சரி விடு, இந்த ரூட் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன? என்கிட்ட வேற ஒரு ரூட் இருக்கு. போதும், நீ ரூட் போட்டு கொடுத்ததெல்லாம் போதும். கடைசியில நான் அசிங்கப்பட்டதும் போதும். டிடி, என்ன நம்பு. அடுத்து என்கிட்ட இருக்கிறது செம்ம ஐடியா. சொல்ல போனா நம்ம அஸ்திரம், அத கரெக்டான நேரத்துல யூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. ரொம்ப பில்டப் கொடுக்காத, முதல்ல அது என்னன்னு சொல்லு. அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அதுக்கு நாம பவியோட ரூட்லயே போகணும். சாவடிச்சிருவேன் உன்னை. இப்படிதான் அவள மாதிரி பெயிண்டிங் பண்ணி காட்டுன்னு சொல்லி என்ன அசிங்கப்பட வச்ச. மறுபடியும் அவள மாதிரியே பண்ணி மாம்ஸ் என்ன மொத்தமா வெறுத்துறணும், அதானே உன் பிளான்? ஹே அர்ச்சனா, இவன் அந்த பவித்ரா கூட சேர்ந்துக்கிட்டு வேணும்னே என்ன காலி பண்ண பாக்குறான். ஐயோ டிடி, நான் அப்படியெல்லாம் நினைப்பனா? அன்னைக்கு ஷார்ட் பிலிம் பிளான நான் போட்டிருப்பனா? நீ யாரு? ஏன் ரத்தம்? உனக்காக தானே இவ்ளோ எஃபர்ட் போடுறேன்.
கடைசியா என்ன இந்த ஒரு தடவை நம்பு. இந்த அட்டெம்ப்ட் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இத மட்டும் பண்ணிட்டா போதும். அர்ஜுன் மனசுல நீதான் அவன் லைஃப் பார்ட்னருங்கிற விதைய விதைச்சிடலாம். அர்ச்சனா, நீயாவது சொல்ல. அவன்தான் கடைசி சான்ஸ்னு சொல்றான்ல, ட்ரை பண்ணி தான் பாப்போமே. நம்ம கிட்டயும் வேற ஐடியா இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஏய் நந்து, உன் ஐடியா என்னன்னு சொல்லு. இந்த வாட்டி சொல்றதெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா எக்ஸிகியூஷன் தான். நீ அர்ஜுனை கூப்பிட்டு நாளைக்கு பவி வழக்கமா போற அந்த அம்மன் கோவிலுக்கு வந்துரு. அங்க நான் பண்ண போற விஷயத்தால அதுக்கப்புறம் டோட்டலா டிடி பக்கம் வந்துருமா. இப்போ என்னதான் பண்ண போற? இருங்க, நாளைக்கு நீங்களே கோவில்ல பாப்பீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மொத்த கதையும் மாற போகுது. See me in action. Buddies.